கவர்மெண்ட் இன்டர்ன்ஷிப் மாதம் 20,000 ரூபா ஸ்டைஃபண்ட் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வழங்குற ப்ரோக்ராமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு அப்டேட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15. அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. காலேஜ் எந்த காலேஜ் படிக்கிறவங்கனாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் சரி, NHAA இன்டர்ன்ஷிப் போட்டிங்கன்னா முதல் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தான் வரும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா லாகின் கொடுத்தீங்கன்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா, நாட் எ மெம்பர் எட் ரிஜிஸ்டர், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ரிஜிஸ்டரை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். பாஸ்வேர்டு 8 டிஜிட், ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு கேப்ஸ் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். இதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்னு உங்களுக்கு வந்துடும். நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து ரிஜிஸ்டர் தான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் எதை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஃபர்தராக இருக்கிற நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதையும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட அட்ரஸ், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரியா, அதுக்கப்புறம் உங்களோட ப்ரெசென்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் பர்மனெண்ட் அட்ரஸ், சிலவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக இருந்தவங்க டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்டேட்டு, என்ன யூனியன், அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன, அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி என்ன, சோசியல் மீடியாவில் உங்களுக்கு எதுவும் லிங்க் இருக்குது, இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். உங்களோட ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நம்ம ஜென்ரலில் நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டோம். ரெண்டாவது எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அல்லது பிஎஸ்சி படிக்கிறீங்கன்னா உங்களோட 12th மார்க் ஷீட்டு நீங்கள் ஒவ்வொன்றையாக இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண மாதிரி வரும். டிகிரி நேம், அதுக்கப்புறம் மெயின் சப்ஜெக்ட் கமா செப்பரேட்டட். அதாவது இப்போ நீங்கள் இப்போ வந்து ஃபிசிக்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா உங்களோட நீங்கள் என்னென்ன இதில் எடுத்தீங்களோ உங்களோட மெயின், அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டையும் கொடுங்க. அதுக்கப்புறம் போர்டு, யூனிவர்சிட்டி, காலேஜ் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிங் மந்த், பாசிங் இயர், பர்சன்டேஜ் எல்லாமே கொடுங்க. அதுக்கப்புறம் அப்லோட் மார்க் ஷீட், நீங்கள் என்னென்ன இதெல்லாம் பண்ணுறீங்களோ அதோட மார்க் ஷீட் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து அடுத்து நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடி படிச்சிருந்தாலும் நீங்கள் ஓல்டு இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் நம்ம போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் பேங்கிங் நேம், IFSC கோட், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எதுக்கு அப்படின்னா நமக்கு மாதம் 20,000 ரூபா ஸ்டே ஃபண்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டே ஃபண்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆகிறதுக்கு. அப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட்டுங்கிறது உங்கள் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜை நீங்கள் வேணால் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து கரெக்டாக கொடுங்க. உங்கள் IFSC கோடு, அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் எல்லாம் கொடுத்துட்டு சேவ் அல்லது ஃபைனல் சப்மிட் கூட கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணும்போது கூட சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து ஜென்ரல் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தாச்சு, எஜுகேஷன் பார்த்தாச்சு. அப்லோட் டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா upload your recent photograph, upload your signature, upload your college ID card, upload your details resume. ஸோ நீங்கள் உங்களை பற்றி ஒரு பக்கம் ரெசியூம் எழுதுங்க. ஏன் இந்த இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. சிவில் இன்ஜினியருக்கு வந்து இது ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லானது. அதாவது சிவில் இன்ஜினியர் படிச்சுக்கிட்டு இருக்க BE ஸ்டூடெண்ட்டுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். BSc BA எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அது இந்தியாவில் எங்கெங்கே இந்த நேஷனல் ஹைவே ஒர்க் இருக்கோ ஃபீல்டு ஒர்க்கு கூட உங்களை அலோகேட் பண்ணுவாங்க, ஆஃபீஸ் ஒர்க்கு கூட அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் நேம் வந்து மோதி இருக்கு பார்த்தீங்களா, NHI சம்மர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். அதை வந்து அப்ளைன்னு இந்த மார்க் பண்ணுறது மாதிரி நீங்கள் அப்ளைங்கிறத கொடுங்க. அப்ளைன்னு கொடுத்ததுக்கப்புறம் அதுவே நம்மளோட ஸ்டேட் தமிழ்நாடுனா தமிழ்நாட்டில் எங்கெங்கே ஓப்பனிங்ஸ் இருக்குது, ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் இதை உங்களுக்கு காட்டுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது இந்தியாவில் எங்கேனாலும் உங்களுக்கே தெரியும் நேஷனல் ஹைவேல ப்ராஜெக்ட் இருக்கிறது. ஸோ இதில் நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீட்டில் ஆந்திரா உள்ளது, எக்ஸாம்பிளுக்கு தான் இது. ஸோ ஆந்திரானா நீங்கள் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, எங்கெங்கே அந்த கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதில் போயிட்டு நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இதுதான் என்னோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், இதுதான் என்னோட தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. டெல்லியில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸ்லையும் போடுவாங்க. மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாடுனா நம்ம தமிழ்நாடு சுற்றி இருக்கிறதுக்கும் போடுவாங்க. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. உங்கள் ஃப்ரெண்டு